Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். டீ அடிக்ஷன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம உள்ள டீ அடிக்ஷன் இருக்காங்க. ஸோ டீ எந்த அளவுக்கு நல்லது ஃபர்ஸ்ட் உடம்புக்கு? டீல சில பொருட்கள் இருக்கு. காஃபில அந்த கேஃபின் அதிகம். இந்த கேஃபின்ற ஒரு பொருள் வந்து நம்மளோட நரம்பு மண்டலத்தில் ஸ்டிமுலேட் பண்ணும். குடிச்சிட்டு மோஷன் போகிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. லைக் காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபியோ டீயோ குடிச்ச உடனே அது ஒரு ஸ்டிமுலேஷன் மாதிரி குடல் அசைவு ஏற்படும், நரம்பு மண்டலம் சுறுசுறுப்பாகும். ஸோ ஆக்டிவாக வைக்கிறதுக்காக நம்ம அதை சாப்பிட்றது. பழக பழக அதனால வர்ற டிஸ்அட்வான்டேஜஸும் உண்டு. லைக் இப்போ வெறும் வயிற்றுலேயே டீ குடிக்கிறது வந்து அந்த ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை சாப்பிட்றதுல பெருசா பிரச்சனை வரதில்லை. அதே மாதிரி இந்த காஃபிலையும் கஃபீன் அளவு வந்து எல்லா உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளையும் அது கொஞ்சம் தூண்டுதல் பண்ணும். அது இப்போ ஹார்ட் இருக்குன்னா ஹார்ட்டை வேகமா துடிக்க வைக்கும். இப்போ ஒரிஜினலி அவைலபிள் ஸ்ட்ராங் காஃபிலாம் குடிச்ச உடனே படபடப்பு வர ஆரம்பிச்சிடும். இப்படி ரொம்ப சூடா எடுத்துக்கும் பொழுது குடல் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? கண்டிப்பா. குடலோட உள் தோல் வந்து மியூக்கஸான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வெல்வெட் மாதிரி ரொம்ப மெல்லிசா இருக்கும். இந்த மாதிரி ஹாட் ஆஃப் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு குடல்ல நிறைய டேமேஜ் வந்து கேன்சருக்குலாம் கூட பாசிபிலிட்டி இருக்கு. இன்னொரு ஒயிட் கண்டென்ட் பொருளே வந்து குறைச்சிக்கிறதே நல்லது. எக்ஸாம்பிள் சுகர். பால்ல கூட நமக்கு புரோட்டீன் அளவு கொஞ்சம் இருக்கு. ஸோ அதனால நம்ம அதை தவிர்த்திட முடியாது. பட் சர்க்கரையில வந்து கேலரிஸ் தவிர வேற எதுவுமே இல்லை. ஸோ அதை வந்து நம்ம எடுக்கிறது வந்து. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் அருள் பிரகாஷ் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். இப்போ வந்து என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ அடிக்ஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே பெரு வயிற்றுல டீ குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் ரொம்ப சோகமாக இருக்குது, இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு என்ன மூட் வந்தாலுமே போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம உள்ள டீ அடிக்ஷன் இருக்காங்க. ஸோ டீ எந்த அளவுக்கு நல்லது ஃபர்ஸ்ட் உடம்புக்கு? இப்போ டீ பழக்கன்றது பல ஆண்டு காலமாக நம்ம ஆங்கிலேயர் நம்ம இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடி டீ பழக்கங்கள்லாம் நமக்கு கிடையாது. சுறுசுறுப்பு ஆகிறதுக்காக தான் டீயை குடிக்க ஆரம்பிச்சாங்க. டீயில் சில பொருட்கள் இருக்குது. கேஃபீன் அப்படின்னு ஒரு பொருளும் டேனின் அப்படின்னு சொல்லிட்டு. டேனின் வந்து டீயில் அதிகமாக இருக்குது. கேஃபீன் வந்து ரொம்ப ஒரு 20% அவ்வளோதான் இருக்குது. காஃபியில் அந்த கேஃபீன் அதிகம். இந்த கேஃபீன்ற ஒரு பொருள் வந்து நம்மளோட நரம்பு மண்டலத்தில் ஸ்டிமுலேட் பண்ணும். அதாவது நம்ம குடித்த உடனே சோர்வாக இருக்கிற நரம்பு மண்டலத்தில் கொஞ்சம் நம்ம ஒரு உஷாராக ஒரு ஆக்டிவாக ஆகிற மாதிரி கொண்டு வரும். அதனால தான் அந்த ஃபீலிங் நமக்கு கிடைக்குது, ஒரு சுறுசுறுப்பு தன்மை. இதை நம்ம கொண்டு போகும்போது ரெகுலராக நம்ம சாப்பிட நம்ம பாடி அதுக்கு சூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது கேட்க ஆரம்பிக்கும். இது அடிக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த சமயம் வந்த உடனே நமக்கு அது தூண்டுதலாக இருக்கும். ஏதோ ஒன்று குடிக்கணும், அந்த இது ஆசை நமக்கு வரும். இது ஹார்ம்ஃபுல்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சின்ன ஸ்டிமுலேஷன் வந்து எல்லாத்துக்குமே நல்லது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் குடிச்சிட்டு மோஷன் போகிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. லைக் காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபியோ டீயோ குடித்த உடனே அது ஒரு ஸ்டிமுலேஷன் மாதிரி குடல் அசைவு ஏற்படும், நரம்பு மண்டலம் சுறுசுறுப்பாகும். ஸோ ஆக்டிவாக வைக்கிறதுக்காக நம்ம அதை சாப்பிட்றது. பழக பழக அதனால வர்ற டிஸ்அட்வான்டேஜஸும் உண்டு. லைக் இப்போ வெறும் வயிற்றுலேயே டீ குடிக்கிறது வந்து அந்த குடல் மிருதுவான தோல் உள்ள குடலை வந்து அது போய் கொஞ்சம் இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ஒரு அசிடிட்டி மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வரும். அதனால தான் வெறும் வயிற்றுல ரொம்ப அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கும் போது ஒரு அசிடிட்டி சிம்டம்ஸ், வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல், வலி அந்த மாதிரி வர்றது இந்த மாதிரி டீ காஃபி சாப்பிட்றதால தான். இது இல்லாமல் டீயில் நான் சொன்னேன் இல்லையா, டேனின் ஒரு பொருள் இருக்குது. அது வந்து நம்ம சாப்பிட்ற சத்தை வந்து அது போய் ஒட்டிக்கும் அது கூட. இப்போ நம்ம அயன் உள்ள ஒரு பொருள் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிழங்கு சாப்பிட்றோம், இல்லை ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்றோம், அதில் அயன் சத்து அதிகமாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சு அது வயிற்றில் இருக்கும்போதே நம்ம டீயை குடித்தோம்னா அந்த அயன் சத்தும் இந்த டேனினும் ஒன்றா சேர்ந்துக்கும். ஸோ அது குடலை தாண்டி போகும்போது குடல் அதை அப்சார்ப் பண்ணாமல் உறிஞ்சாமல் விட்டுடும். ஸோ நம்ம எவ்வளோதான் நம்ம சாப்பிட்டாலும் நம்ம இந்த உறிஞ்ச தன்மை வந்து குறைஞ்சதுனால நமக்கு அது உடம்புக்கு சேராது. அதனால தான் அந்த அனீமியான்னு சொல்லிட்டு ரத்த சோகைன்னு பர்டிகுலர் லேடிஸ்க்கு நிறைய இருக்கும். அவங்களுக்கு அந்த பிளட் லாஸ் இருக்கிறதுனால நிறைய ரத்த சோகை இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த அயன் சத்து தேவை. இப்போ அவங்க டீ அதிகமாக சாப்பிட்றாங்கன்னா இந்த அயன் அது கூட சேர்ந்து பைண்ட் ஆகிட்டு நமக்கு யூஸ் இல்லாமல் போயிடுறது தான் இந்த டீ உடனே சாப்பிட்றது. அதுவும் பர்டிகுலராக சாப்பாட்டுக்கு முன்னையோ பின்னையோ இமீடியட்டாக சாப்பிட்றது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சோ அந்த மாதிரி சாப்பிட்றதுல பெரிய இந்த மாதிரி பாதிப்புகள் வர்றதில்லை. பட் அதை பழகிக்கிறது ஒரு நல்ல விஷயமும் இல்லை. நம்ம ஒரு நாளைக்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சாப்பிட்றதுல பெரிய ஆபத்து வர போறதில்லை. ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை சாப்பிட்றதுல பெருசா பிரச்சனை வரதில்லை. அதே மாதிரி இந்த காஃபிலையும் கஃபீன் அளவு வந்து
இப்போது ஒரு நாளைக்கு ஐசிஎம்ஆரில் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து 300 மில்லிகிராம் அந்த அளவுக்கு தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி போகும்போது நமக்கு நான் சொல்ல இல்லைங்களா, அந்த நரம்பு மண்டலம் ஸ்டிமுலேட் ஆகும்போது எல்லா உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளையும் அது கொஞ்சம் தூண்டுதல் பண்ணும். அது இப்போ ஹார்ட் இருக்குன்னா ஹார்ட்டை வேகமாக துடிக்க வைக்கும். இப்போ ஒரிஜினலி அவைலபிள் ஸ்ட்ராங் காஃபிலாம் குடித்த உடனே படபடப்பு வர ஆரம்பிச்சிடும், ஹார்ட் துடிக்க ஆரம்பிச்சிடும். அது அஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் அவைலபிளாக இருக்கிற காஃபியில் கேஃபின் கண்டென்ட் ரொம்ப அதிகம் கிடையாது, ரொம்ப மினிமலாக இருக்கும். பட் இந்த கமர்ஷியலி வெளிநாட்டில் அவைலபிளாக இருக்கிறதோ இல்லை அவங்களெலாம் வந்து ரொம்ப இப்போது இந்த கேப்புச்சினோ அந்த மாதிரி இப்போ எக்ஸ்ப்ரெஸோலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் காஃபி இருக்கும். அது வந்து ரொம்ப நமக்கு ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த ஹார்ட்டை வேகமாக படபடப்புன்னு தூண்ட வைக்கிறது, பிரிஸ்கா நரம்பு மண்டலத்தை, சில பேருக்கு ட்ரெமர்ஸ் வரும், காஃபி நிறைய குடித்தோடனே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே அந்த எக்ஸஸ் கேஃபினோட தான். அடிக்ஷன் இருக்குது கண்டிப்பாக, காஃபிக்கும் சரி டீக்கும். அதை ரொம்ப மாடரேஷனில் யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. ஓகே சார். இப்போது டீயாக இருக்கட்டும் காஃபியாக இருக்கட்டும், ஒரு சிலர் வந்து ரொம்ப சூடாக குடிப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப ஆற வச்சுட்டு குடிப்பாங்க. இப்படி ரொம்ப சூடாக எடுத்துக்கும் பொழுது குடல் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? அது கண்டிப்பாக நம்ம குடலோட உள் தோல் வந்து மியூக்கஸான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வெல்வெட் மாதிரி ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் பட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு அழுத்தமான ஏதாவது ஒரு கொடுத்தாலோ அது செவந்து போயிட்டு ரணமாயிடும். அதுதான் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது, ரணமாகிறதுன்னு சொல்கிறது இல்லையா. காயமான அல்சர்னு சொல்லுவோம். அந்த ரணமாக இருக்கிறது தான் ரொம்ப காமன். பர்டிகுலராக ரொம்ப ஹாட் ஃபுட்டு நம்ம கொதிக்க குடிக்கிறது, சில பேர் அப்படி பழகிடுவாங்க, பட் இட்ஸ் நாட் குட். இந்த மாதிரி ஹாட்டாக ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு குடலில் நிறைய டேமேஜ் வந்து கேன்சருக்கெலாம் கூட பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஹாட் ஃபுட் சாப்பிட்றது வந்து டிஸ்கரேஜ் பண்ண வேண்டிய ஒன்று தான். கோல்டாக ஆற வச்சு குடிக்கிறதுல எந்த ஆபத்தும் கிடையாது. பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்ட் இஸ் ஆல்சோ நாட் குட். பட் இந்த ரொம்ப ஹாட்டாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே. இப்போ டீலே வந்து வெரைட்டி ஆஃப் டீஸ் இருக்குது, க்ரீன் டீ, ஒயிட் டீ, பிளாக் டீன்னு. ஸோ எந்த டீ வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் நம்ம டெய்லி குடிக்கிறதுக்கு? ஸோ டீயில் டைரெக்டாக வர்ற நம்ம இந்த குடல் சம்மந்தமான பிரச்சனைகளோட இப்போ கரண்ட்லி நமக்கு வந்து எக்ஸஸ் கேலரிஸ் தான் நிறைய வருது. இப்போ நம்ம பால் போட்டு சேர்த்து குடிக்கிற எல்லா டீலையும் நமக்கு கேலரிஸ் அதிகமாக, அனாவசியமான கேலரிஸ் சேர்ந்துருது நம்மளே அறியாமல். இப்போ 3 வேளை நம்ம சாப்பிட்றோம், அதில் வந்து ஒரு அளவான புரோட்டீன் சத்தோ மாவு சத்தோ இல்லை மினரல்ஸோ நமக்கு வருது. இப்படி நம்ம இன்பிட்வீன் நம்ம காஃபி டீ சாப்பிடும்போது அதில் ஒரு ஈஸியாக நமக்கு ஒரு 200லேருந்து 250 கேலரிஸ் சேர்ந்து போயிடுது. ஸோ அதனால நமக்கு வந்து கொழுப்பு சத்து அதிகமாக சேர்ந்து லிவரில் கொழுப்பு சேர்றதோ இல்லை ஒபிசிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஓவர் வெயிட் போடுறதோ அந்த மாதிரி எக்ஸஸ் கேலரிஸ் வந்துடுது. ஸோ அதனால தான் இப்போது டயட் கான்ஷியஸாக இருக்கவங்கலாம் மில்க் ஆட் பண்ணாமல் தான் பிளாக் காஃபி ஆர் பிளாக் டீ குடிக்கிறாங்க. அதுலேயும் வந்து நமக்கு இந்த கேலரிஸ் மட்டும் அவாய்ட் பண்ணலாம், மற்றபடி எல்லாமே ஒன்று தான். க்ரீன் டீயில் ஒரு எக்ஸஸ் அட்வான்டேஜ் என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு ஒரு பொருள் இருக்குது. அதாவது நமக்கு நல்லது செய்கிற விஷயங்கள், ஒரு பாடியை கரெக்ட் பண்ணுறதுக்கு, ஏதாவது டேமேஜ் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு சில பொருட்கள் இருக்கிறதுனால அது சாப்பிட்றது கொஞ்சம் ஹெல்த்தியாக கன்சிடர் பண்ணுறோம். இப்போது காஃபி குடிக்கிறதாலேயோ டீ குடிக்கிறதாலேயோ ஒரு பொதுவாக ஒரு இருக்க கருத்து என்னென்னா டீஏஜிங், இதய நோய் வரதை வந்து கம்மி பண்ணும், இந்த நீரிழிவு நோய் வந்து கம்மி பண்ணும் டீ குடிக்கிறதால. அதேமாதிரி காஃபிக்கும் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா? ஒரு சில விஷயங்கள் உண்மை தான், பட் ரொம்ப எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ ப்ரூவன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது காஃபி, பிளாக் காஃபி, அதாவது பால் இல்லாமல் காஃபி குடிக்கிறது லிவரில் இருக்க கொழுப்பை கொஞ்சம் எடுக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த பால்பிட்டேஷன் வர்றது, பழக்கம் அதிகமாகிறது, நரம்பு மண்டலத்தை தூண்டுறதுனால இந்த ட்ரெமர்ஸ் வர்றது, அந்த மாதிரி எக்ஸஸாக போகும்பொழுது. ஸோ இன் மாடரேஷன், அதாவது அளவாக நம்ம சாப்பிடும்போது இதில் இருக்கிறதுல பாதி நமக்கு உண்மை தான். நம்ம நல்ல செய்கிற விஷயங்களும் அதில் இருக்குது. ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு 2 தடவை டீ குடிக்கலாம்னு சொன்னீங்க. ஸோ அந்த 2 தடவையும் எந்த டைமில் எடுத்துக்கிறது நல்லது? அதாவது 2ங்கிறது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டிவாக சொல்கிறது தான், பட் அதிக அளவு எடுக்கக்கூடாது. நம்ம இப்போ ஒன் கூட எடுத்துக்கலாம். எப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சோர்வாக இருக்குது குடிக்கணும்னு தோணுதோ அந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம்னு எதுவுமே இல்லை. பட் சாப்பிட்ட உடனே இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னமோ பின்னமோ ஒரு மணி நேரம் இடைவெளியில் எடுக்கும் பொழுது தான் இந்த செரிமானத்தில் வர்ற பிரச்சனைகள்லாம் வருது. நமக்கு அந்த அயன் சத்து தடைப்படுறது அந்த மாதிரி. அதனால அந்த டைம் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு பிரேக் டைமில் நம்ம மேபி ஒரு 2 hours ஆயிடுச்சு சாப்பிட்டு அப்படின்னா யூ கேன் ஹேவ் ட்ரிங்க், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ காஃபியுமே எடுத்துக்கும் பொழுது கெஃபைன் இருக்குது அப்படின்றதுனால அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிறோம். ஸோ அதனால வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்படுமா குடல் ரீதியாக சம்மந்தமாக? கண்டிப்பாக கேஃபீன் நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்தையும் நமக்கு ஸ்டிமுலேட் பண்ணும். இப்போ அது வயிற்றுக்குள்ளே போன உடனே குடல் அசைவை அதிகப்படுத்தும். ஸோ கொஞ்சம் அந்த அடிக்கடி மோஷன் போகணுன்ற ஃபீல் இருக்கவங்களுக்கு காஃபி குடிச்சாங்கன்னா கொஞ்சம்
அது கொஞ்சம் குடலை மூவ்மெண்ட் அதிகம் பண்ணி கொஞ்சம் மோஷன் வர்றது, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் தொந்தரவுலாம் வரும். ஸோ அது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு அதெல்லாம் அவங்களாம் அந்த மாதிரி தொந்தரவு இருக்குதுன்னா அவங்க காஃபி அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ டீ காஃபி குடிக்கிறத விட பக்கத்தில் பிஸ்கட்டும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ இதனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மையா? அது ஆட்களை பொறுத்து தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு இந்த மாவு ரிலேட்டட், அந்த வீட் ரிலேட்டட் பொருட்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் மலச்சிக்கல் உற்பத்தி ஆகுது. ஸோ டீ காஃபி உடன் சாப்பிட்றதுனால இல்லை, ஜென்ரலாகவே இந்த வீட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுக்கிறதுல ஒரு சில பேருக்கு வருது. இப்போ அதே மாதிரி காஃபி குடிக்கும் போது ஒரு சிலர் ஸ்மோக்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஸ்மோக் பண்ணுறது, அதோட சேர்த்து காஃபி கன்சியூம் பண்ணுறது, இல்லை டீ எடுத்துக்கிறது, ஸோ இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது? கண்டிப்பாக ஸ்மோக்கிங் ஆட்ஸ் டு எவ்ரி ப்ராப்ளம். நம்ம ஸ்மோக் பண்ணுறதுனால எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும். நமக்கு கேன்சர்லேருந்து குடல் புண்ணுலேருந்து எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை நம்ம டிஸ்கரேஜ் பண்ணி தான் ஆகணும். காஃபி கூட குடிக்கிறதுனால பெருசாக அதுக்குண்டான பாதிப்பு இருக்க தான் செய்யும். பட் ஸ்மோக்கிங் கூட எந்த ஆங்கிள்லையும் அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இல்லையா? இப்போ பெரியவங்க கொடுக்கும்பொழுது குழந்தைங்க பார்க்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு காஃபி கொடுக்கறது, டீ ஊற்றி கொடுக்கறது, அதெல்லாம் பண்ணலாமா? அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுனால நான் முக்கியமாக சொன்ன மாதிரி இந்த சத்துக்கள்லாம் யாருக்கு தேவைன்னா அந்த வளர்கிற குழந்தைங்க, அவங்களுக்கு தான் இந்த அயன் சத்துலாம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ப்ரெக்னன்சி, பால் கொடுக்குற வயசில் இருக்கிற தாய்மார்கள்லாம் இருக்காங்களே, இவங்களுக்குலாம் அந்த அயன் சத்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. பர்டிகுலராக வளர்கிற குழந்தைங்க, நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு வயசுலேருந்து வளர்ந்துட்டே தான் இருக்காங்க, 15 வயசு வரைக்கும் 16 வயசு வரைக்கும் வளர்ந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் இது ரொம்ப ஒரு அனாவசியமான ஒரு இதுதான். நீங்கள் அதுக்கு பால் மாதிரியான பொருட்கள் கொடுக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்லை கஞ்சி மாதிரி சத்து மாவு கஞ்சி, அந்த மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி காஃபி டீ கொடுத்து பழகிறது நல்லது கிடையாது. இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. காலையில் இருக்கட்டும், லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர்னு காஃபி டீ மட்டுமே எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படுது? கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு மோசமான உணவு பழக்கம் தான் அந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னா இதில் காஃபி டீயில் பெரிய சத்துக்கள் எதுவுமே இல்லை. நம்ம பால் கூட சேர்ந்து இந்த காஃபி டீ குடிக்கும்போது பாலில் இருக்கிற கேலரிஸ் மட்டும்தான் நமக்கு வரும் முடிஞ்சு. அதில் வந்து ஒரு புரோட்டீன் சத்தோ விட்டமின்ஸோ இல்லை வேறு எந்த விதமான மினரல்ஸ் எதுவுமே இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த சத்து குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே அகெயின் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது குடலில் போய் கொஞ்சம் அந்த அசிடிட்டியெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுனால வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள், இந்த ஏப்பம் வர்றது, வயிறு உபசமாக இருக்கிறது, அல்சர், இந்த மாதிரி தொந்தரவுகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வெறும் இந்த மாதிரி டீ காஃபி குடிச்சிட்டு சரியான உணவு இல்லாமல் இருக்கிறது தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அந்த உயிர் சத்து, விட்டமின்ஸ் குறைபாடு, மினரல்ஸ் குறைபாடு, போன் வீக் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஸோ அதனால் உணவுக்கு காஃபியும் டீயும் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. டீயும் காஃபியும் ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி, அதாவது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்றது. அதை வந்து நம்ம பழக்க வழக்கமாக மாற்றக்கூடாது. அதுவுமே லிமிட்டாக தான் எடுத்துக்கணும், 2 டைம்ஸ் அவ்வளோதான். அந்த அளவுக்கு உங்களால் எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ நல்லது. இப்போ காஃபிலே வெரைட்டிஸ் இருக்குது, கோல்ட் காஃபின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் வருது? நான் ஹாட்டாக காஃபி குடிக்கிறதுக்கும் கோல்டாக ஒரு காஃபி குடிக்கிறதுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ்? ஆல்மோஸ்ட் சேம் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கோல்ட் காஃபிலையும் அதே கேஃபின் அளவு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் கூட அதிகமாக கூட இருக்கும். கேலரிஸும் அதிகமாகுது. ஏன்னா அது கூட சுகர் ஸ்வீட்டாக பண்ணி பால் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கறதுனால இன்ஃபேக்ட் அது வந்து நமக்கு எம்டி கேலரிஸ் நிறையா கொடுக்குது. ஸோ அந்த எம்டி கேலரிஸ் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஒருவேளை நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இடம் இல்லாமல் கூட போயிடும், உங்களுக்கு பசிக்கிற தன்மை இல்லாமல் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாளடைவில் அது கொஞ்சம் ஹெல்த்தியான டயட் கிடையாது. பட் நம்ம அதை ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போது நிறைய க்ரீன் டீலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஏன்னா வெயிட் லாஸ்க்கு பண்ணுவாங்க, இல்லை நம்ம பிளாக் டீ அந்த மில்க் டீயை தவிர்க்கணுக்காக இதில் போவாங்க. ஸோ அதனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? அதுலேயும் சொன்ன மாதிரி அந்த டேனின்ற பொருட்கள் கண்டிப்பாக இருக்கிறதுனால நமக்கு சத்து குறைபாடுகள் வர்றதுக்கு மினிமல் சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி. பட் அதில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா அந்த பாலில் நம்ம அவாய்ட் பண்ணுறதுனால நமக்கு கலோரி குறையும். ஸோ நமக்கு அந்த இப்போ வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அதில் ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்க தான் செய்யுது. பர்டிகுலராக அந்த பிளாக் டீ இல்லை க்ரீன் டீ சாப்பிடும்போது க்ரீன் டீயில் இன்னொரு அட்வான்டேஜ் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால அது வெயிட் ரிடக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுறது. இப்போ இன்னொரு ஒயிட் கண்டென்ட் பொருளே வந்து குறைச்சிக்கிறதே நல்லது. நாங்கள் எக்ஸாம்பிள் சுகர், மில்க்குமே அப்படி தான் கம்மி பண்ணிக்கிறதே நல்லது அப்படின்வாங்க. அது எந்த அளவுக்கு இது? நான் இப்போ சுகரும் சரி பாலும் சரி, பாலில் கூட நமக்கு புரோட்டீன் அளவு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை தவிர்த்திட முடியாது. பட் சர்க்கரையில் வந்து கேலரிஸ் தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதை வந்து நம்ம எடுக்கிறது வந்து கண்டிப்பாக குறைக்கிறது நல்லது ஸ்வீட்ஸ். அதனால தான் இப்போது ஏஜ் ஆகும்போது நிறைய பேர் அந்த சுகர் மட்டும் இல்லை சால்ட்டும். ஸோ
ஸோ ரொம்ப அதிக அளவில் உப்பு இல்லை இந்த சிப்ஸ்லலாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போது உப்பு அதிக அளவோ இல்லை சுகர் அதிக அளவோ இருக்கிற பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ரீசெண்டாக இப்போ ICMRல சில வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க எதெல்லாம் வந்து நல்லதுன்னு. ரொம்ப நாள் கழித்து அவங்க வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும், குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, அந்த மாதிரி அதில் முக்கியமான சில கைட்லைன்ஸில் ஒன்று வந்து நிறைய சர்க்கரை உள்ள பொருட்களையும் சரி, நிறைய சால்ட் உள்ள பொருட்களையும் சின்ன வயசுலேருந்தே நம்ம குறைச்சிட்டோம்னா நமக்கு நாக்கும் பழகிடும். திடீர்னு நம்ம நிறுத்தும்போது தான் கஷ்டமாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் அதே ஒரு அரை சர்க்கரையாவோ இல்லை உப்பு ரொம்ப இல்லாத பொருட்கள், நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாத்துலேயுமே நிறைய உப்பு இருக்குது. ஸோ ஹை ஃபேட், ஒரு அதிக கொழுப்புள்ள பொருட்கள், அதிக சுகர், அதிக சால்ட் உள்ள பொருட்களை மட்டும் அவாய்ட் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ முன்னாடிலாம் வந்து பிளாஸ்டிக் கப்பில் டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது ரொம்ப அவாய்ட் பண்ணியாச்சு நம்ம. இப்போது அதுக்கு மாற்று வழியாக தான் பேப்பர் கப் கொண்டு வந்தாங்க. ஸோ பேப்பர் கப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடாக அதை எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்க அந்த மெழுகு உருகி உள்ளே போதுனாங்க. ஸோ இதனால் வந்து குடலில் என்ன பாதிப்புகள் ஏற்படுது? கண்டிப்பாக இது முன்னாலே இந்த பிளாஸ்டிக், இந்த வேக்ஸ் எல்லாத்துலேயுமே கார்சினோஜன்னு சொல்லி, இப்போ ஹை ஹீட்டில் ஏதாவது ஒரு பொருளை நம்ம கொண்டு போகும்போது அது மாறும். அந்த மாதிரி மாறுறது வந்து உடம்புக்கு எப்பயுமே ஆபத்தானது தான். ஸோ பிளாஸ்டிக்கை ஹாட்டாக ஏதாவது ஃபுட்டு கொடுக்கறது நமக்கு குடலில் அது போய் அது கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு வந்து அந்த கேன்சர் மாதிரியான தொந்தரவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம இது எல்லாமே டிஸ்கரேஜ் பண்ணணும். பேப்பர் கப்பில் ப்ராப்பராக ரெடி பண்ண கப்பாக இருந்தால் பரவாயில்லை, பட் மெழுகு அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு அது தொந்தரவு கொடுக்க தான் செய்யும். ஓகே, இது அது குடலில் போகும்போது கேன்சர் வரும். கண்டிப்பாக அதோடைய அந்த பிளாஸ்டிக்கும் ஹீட்லேயும் ஜாயின் ஆகும்பொழுது அதில் ஏற்படுற சில சேஞ்சஸ் வந்து நமக்கு கேன்சரை உற்பத்தி பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலம் இருக்குது. ஸோ இந்த வெயில்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது பதிலாக நிறைய பேர் அந்த டீ அடிக்ஷன், காஃபி அடிக்ஷன்லாம், அவ்வளோ வெயில் இருக்கும், அவ்வளோ ஸ்வெட் ஆகும், பட் டீ குடிப்பாங்க, காஃபி குடிப்பாங்க. ஸோ பாடியில் அது என்ன மாதிரி சேஞ்சஸ் உண்டாகுது? ட்ரைனஸ் ஏற்படுமா? குறிப்பாக குளிர்காலத்தில் இந்த மாதிரி டீ காஃபி கொடுக்கறது கொஞ்சம் நமக்கு இதமாக இருக்கும். பட் ஹாட் கிளைமேட்டில் அது ரொம்ப சென்சிபிளாகவும் இருக்காது, நமக்கு அது ஒரு கம்ஃபர்ட்னஸும் கொடுக்காது. அண்ட் அகெயின் அந்த மாதிரி காஃபி டீ குடிக்கிறப்போ அவங்களுக்கு இந்த தாகமும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு நீர் சத்து தான் ரொம்ப தேவைப்படும். இந்த மாதிரி வெயில் காலங்களில் உடம்புல வேர்வை, அந்த மாதிரி இன்சென்சிபிள் லாஸில் நமக்கு தண்ணி குறைஞ்சிறதுனால ஒருவேளை இது மாதிரி குடிக்கும்போது அவங்க தண்ணி எடுக்கிறதுக்கு தவறிடுறாங்க. ஸோ அதனால் இந்த டீஹைட்ரேஷன், அதனால் ஏற்படுற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரதான் செய்யும். ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது நம்ம முன்னமே சொல்ல மாதிரி அதை ரீஃப்ரெஷ்மெண்ட்டாக ஏதாவது ஒரு முறையோ 2 முறையோ அந்த மாதிரி இருக்கும்போது பெரிய பாதிப்பு ஏற்படுறதில்லை. இப்போ காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கலாம், கரெக்டாக சொன்னீங்க. வெறும் வயிற்றுல தொந்தரவு இருக்கவங்க குடிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஹாட்டாக குடிக்கிறோம், ஸ்டொமக்கில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப குடிக்கும்போது அது போய் லைன் பண்ணி நமக்கு சில பேருக்கு அது தொந்தரவு கொடுக்குது. யார் யாருக்கெல்லாம் நெஞ்சு வயிறு சம்மந்தமான தொந்தரவு இருக்கோ அவங்க அந்த மாதிரி சூடாக எடுக்க இதை அவாய்ட் பண்ணலாம். இந்த சுகர் இருக்கவங்க, பிபி இருக்கவங்களாம், சுகர் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் காஃபி குடிப்பாங்க, டீ குடிப்பாங்க. பிபி இருக்கவங்க குடிப்பாங்க. ஸோ அவங்களாம் எடுத்துக்கலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இது அவங்களுக்குலாம் இப்போ சுகர் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பாலில் இருக்கிற கேலரிஸும் நமக்கு ஆட் ஆகும், அதுக்கும் நம்ம பாடி வந்து இன்சுலின் சுரக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஒருவேளை நம்ம சாப்பாட்டுலலாம் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோலில் இருக்கோம்னா யூ கேன் ஹேவ் அ காஃபி. இது எல்லாமே நம்ம ஜட்ஜ் பண்ணி தான் பண்ணணும். நம்ம ஒரே ஆளுக்கு எல்லாமே சொல்லிட முடியாது. இப்போ நான் நல்லா கண்ட்ரோலில் வச்சுருக்கேன், எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, சுகர் வந்தால் கொஞ்சம் பரவாயில்லன்றப்போ நம்ம பால் சேர்ந்த மாதிரி காஃபி அதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் வெறும் பிளெயின் காஃபி டீயில் பெரிய ப்ராப்ளம் வர்றதில்லை சுகர் பிபி உள்ளவங்களுக்கு. அதே மாதிரி இப்போ டீ காஃபி எடுத்துக்கிறதுனால சீக்கிரமே வந்து உடம்புல நிறைய பிரச்சனைகள் வருது, இல்லை இந்த வயது முதிர்ந்த தோற்றங்கள்லாம் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எந்த அளவு உண்மை? அது ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக ப்ரூவன் எதுவும் இல்லைங்க. அந்த மாதிரி மேபி நம்ம இந்த மாதிரி கேலரிஸ் எக்ஸஸாக எடுக்கிறதுனால நமக்கு வர்ற சேஞ்சஸ்னால நம்ம ஆயுட்காலம் குறையலாம், இல்லை நமக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் சேர்ந்து ஒன்றா நடக்கிறதுனால இருக்கலாம். இப்போ முன்ன காலத்தில் அந்த அளவுக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லாமல் இருந்தவங்க ரொம்ப நாள் இருந்திருக்காங்க. பட் அதுக்காக இது மட்டும் தான் காரணம்னு சொல்ல முடியாது, வேற சில காரணங்களும் சேர்ந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு அந்த வாழ்நாள் குறையிறதோ அந்த மாதிரி வரலாம். ஸோ அதுக்காக நம்ம காஃபியோ டீயோ பிளேம் பண்ணுற அளவுக்கு ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் நமக்கு இன்னும் கிடைக்கல. டீ அடிக்ஷன் இருக்கவங்க, மில்க் டீ நான் சொல்கிறது, ஸோ அந்த அடிக்ஷன் இருக்கவங்க அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு டீ எடுத்துக்கலாம்னா என்ன டீ எடுக்கலாம்? பிளாக் டீ எடுத்துக்கலாம், அண்ட் க்ரீன் டீ எடுத்துக்கலாம். இப்போ நிறைய இந்த ஹைபிஸ்கஸ் டீ அந்த மாதிரிலாம் வருது. லைக் சூடான பொருள் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸ் கொடுக்குறது. இது எல்லாமே வீனிங் ஆஃப் தான். நம்ம ஒரே நாள்லேயே எல்லாத்தையும் நிறுத்திட முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு வரலாம்.
பட் அவங்களுக்கு கண்டிப்பா நிறுத்தணும்னா தான். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறையோ 2 முறையோ எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேற குடல் சம்பந்தமான பெரிய பிரச்சனை இல்லை, அவங்க ரொம்ப ஒபீஸ் இல்லை, சுகர் அந்த மாதிரி பிபி இல்லைன்னா அவங்க அதையே அப்படியே ஃபாலோ பண்றதுல பெரிய பிரச்சனைகள் வந்துட போறது இல்லை. பட் அளவுக்கு அதிகமா போச்சுன்னா எல்லாமே நஞ்சு தான். ஸோ என்னதான் இருந்தாலும் டீ காஃபி குடிக்கிறத கம்மி பண்ணிக்கிட்டா நல்லது. ஓகே சார், நிறைய தகவல்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர்.